உன் கதையோட ஆரம்பம் வேணா சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். முருக பக்தர்களுக்கு வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. தலைவன் முருகனின் வழியில் என்றும் தலைவன் முருகனை துணை. போன லாஸ்டான ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, முருகனோட சிறிய விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து மாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இனி நம்ம அடுத்தடுத்து வந்து முருகனோட என்னதான் உண்மையான வாழ்க்கையில வந்து நிகழ்த்து இப்போ வந்து நம்ம தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து முருகன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திருப்புகழாக இருக்கட்டும், வேல்மாறலா இருக்கட்டும். ஆனால் உண்மையிலாவே மனிதர்களோட வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யுது. அந்த கஷ்டத்துல ஏன்னா ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையில நல்லா இந்த பார்க்குற முருக பக்தர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கீங்க. நம்ம சோஷியல் மீடியா வந்து திறந்தாலே வந்து நம்ம வந்து எல்லாரையும் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து பரிகாரம் சொல்லணும்தான் இருக்கட்டும், இல்லை வந்து எளிமையாக வந்து இந்த கஷ்டத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆகணும் அதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லுவாங்களா, ராசி பலன்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சில நேரங்களில் வந்து நானே வந்து பார்த்துருக்கேன். யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது வந்து இன்றைக்கி நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து முருகன் வந்து நமக்கு ஒரு வாக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். அதில் நம்ம மனசு வந்து கொஞ்சம் அதையும் தாண்டி ஒரு திருப்தி, முருகா சரி முருகா நீ என் கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து நம்ம பேத்திடும். ஆனால் சில பல உண்மையான கதைகளும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த கஷ்ட நேரத்தில் வந்து நம்ம வந்து கடவுளே மறந்துடுறோம். கடவுளை மறந்துடுறோம்னா இந்த சிந்தனைகளும் நமக்கு ஒரு விஷயம் ஒரு மனசை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய இருக்கிற ஒரு நிலைமைகள் வரும்போது சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம கடவுளை வந்து உணர மாட்டோம்னா அந்த கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ கடவுளே இல்லையே. அந்த நேரத்தில் நம்மளோட மனசு வந்து இதுதான் நம்ம சொல்லும், நம்ம புத்தி இதை தான் சொல்லும். ஏன்டா நீ கஷ்டப்படுற, அந்த கஷ்டத்தில் கடவுள் இருந்தானா கை கொடுத்துருக்கலாமே, ஏன் கடவுள் கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நம்ம புத்தி வந்து நமக்கு சொல்லும். ஆனால் இதுதான் தவறு. இந்த கஷ்டம் இன்னைக்கு நம்ம இந்த சோதனை அனுபவிக்கிறோம்னா இது நிரந்தரமே கிடையாது. நாளைக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த வந்து முருகனே வந்து நமக்கு உணர்த்துவார். கண்டிப்பாக அதை நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். அப்படிதான் இந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை வந்து நான் பார்க்குறேன். இந்த மெசேஜை நான் படிக்கும் போதே வந்து முருகனை பற்றி எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எப்பவும் சொல்ற ஒரே விஷயம் மட்டும்தான், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசுறதுக்கான தலைவன் முருகன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நிறைய இந்த வீடியோலயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லலான் இருக்கேங்க. இது நிறைய பேருக்கு வந்து பொருந்தும். நம்ம காயப்படுறதா மனுஷங்களால மட்டும்தான் நம்ம காயப்படுறோம். உறவினர்களாக இருக்கட்டும், நட்பு ரீதியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம காயப்படுறது எல்லாருமே வந்து ஒரு சக மனிதர்களால் தான் நம்ம மனசும் காயப்படுறது. நம்ம இந்த ஒரு செயலை வந்து ஸ்டாப் பண்ணுறதே வந்து நம்ம மனசை காயப்பட்டால் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போகவே முடியாது. அந்த ஸ்டெப்போடையே நம்ம இருப்போம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, முருக பக்தர்களே, எந்த ஒரு கஷ்டமா இருக்கட்டும், நீங்களும் அந்த நேரத்துல நீங்களும் அந்த முருகனும் மட்டும்தான் நீங்க இருக்கணும். கோயிலுக்கு போங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. அந்த அந்த கோயில்ல அந்த நேரத்துல முருகனை மட்டும் பாருங்க, வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பா ஒரே ஒரு நீங்க செலவழிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. என்ன தெரியுங்களா? அந்த செலவு என்னன்னா முருக பக்தி மட்டும்தான். நீங்க அந்த கோயில்ல போகும்போது முருகன் கிட்ட நம்ம வந்து அந்த இடத்துல அந்த கோயில்ல முருகனும் நீங்களும் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் உணர்ந்துக்குங்க. வேற எத்தனையோ பக்தர்கள் வராங்க கோயிலுக்கு, அவங்களெல்லாம் நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டாம். முருகன் கிட்ட மட்டும் நீங்க உங்க வேண்டுதலையும் உங்க கஷ்டத்தையும் வந்து சொல்லுங்க. சாதாரணமா வந்து பேசுங்க, சகஜமா வந்து பேசுங்க. முருகன் கிட்ட வந்து பேசுங்க. முருகா, எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு, இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு அடிபட்டு இருக்கு, நாளைக்கு என்னை விட்டு ஒருத்தன் ஒரு உறவு போறாங்க, எனக்கு இந்த உறவு வந்து பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க என்னை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, எங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதலே இல்லை. இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க ஒரு தந்தையாகவோ ஒரு நட்பு ரீதியாகவோ இல்லை ஒரு இறைவனாகவோ உங்களுக்கு உங்க மனசுல ஒரு ரிலேஷன்ஷிப் முருகனை வச்சிருப்பீங்கல்ல, நீங்க ஓப்பனா நீங்க பேசுங்க. கண்டிப்பா முருகன் கண்டிப்பா இருக்காருங்க. அப்படிதான் இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக இந்த தைப்பூசம் பற்றிய புரிதல் வந்து எனக்கு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த தைப்பூசம் பத்தி புரிதல் இருந்தாலும் இந்த தைப்பூச காவடி வந்து இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கா, இல்ல முருகனே வந்து இந்த காவடி எடுத்தா மட்டும்தான் முருகன் வருவானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த விஷயத்த நான் சொல்லலை.
தைப்பூசம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உகந்த ஒரு பண்டிகை நம்ம முருகப்பெருமானுக்கு. ஆனால் இந்த தைப்பூசம் அன்று அவங்க அந்த காவடி எடுத்திருக்காங்க, அந்த ஒரு கஷ்டத்துலையும் அந்த ஒரு காவடி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கான பலன் முருகன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா இவங்க வந்து இவங்களும் இவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். இவங்க வந்து ஒரு பெண் முருக பக்தர். இவங்க அந்த பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 15-20 லைன் அந்த அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து பதிவு பண்றாங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். இவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக தான் வந்து முருகன்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன விஷயம்னா அவங்க அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து ஒரு கேன்சர் இது வந்து கேன்சரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா தான் வந்து சில பல பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா சில பல டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேன்சர் விஷயம் இவங்க வந்து முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அவங்க மனசு ஆல்ரெடி அவங்க மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னன்னா இவங்களுக்கு அவங்க அம்மாவும் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சரியான ஒரு கேரே கிடையாது இவங்களுக்கு. அவங்க அம்மா வந்து மிக ஒரு அதிகமா பாசம் வச்சுட்டாங்க. அவங்க அம்மாவும் இந்த பெண்ணும் ரொம்ப அதிகமா பாசமா இருக்காங்க. இவங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத கட்டத்துல இருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சிவியரா உடம்பு சரியாகும் போதுல இருந்து இவங்க வந்து வேலைக்கு சரியா போகிறதே கிடையாது. முழுக்க அவங்க அம்மா வந்து கவனிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையா இருந்தது. ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா பிளட் டெஸ்ட்டும் எல்லா டெஸ்ட்டும் இருக்கும்போது அந்த லாஸ்டான ஒரு ஸ்டெப் நமக்கு வரும்ல, இந்த நோய்க்கானது இந்த ஒரு டெஸ்ட் எடுத்தா அதுல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. என்னன்னா அப்பதான் வந்து டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க இவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கேன்சரான 4th ஸ்டேஜ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் ஸ்டேஜ், முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். இது முதல் கட்டம் இருந்தாலுமே வந்து நம்ம மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த மனசு விடங்க அந்த உடல்நிலை வந்து ரொம்பவே வந்து பாதிக்குங்க. இந்த மனுஷ பிரிவை நம்ம எடுத்துறதே வந்து அந்த எந்த ஒரு நான் எப்பயுமே ஒரே விஷயம் தான் முருகிட்ட கேட்பது. எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கும். சில பேருக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சியா இருக்கும், அந்த காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க, கடனால கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா எல்லாருக்குமே நான் பொதுவா முருக பக்தர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருமே வந்து ஒரு நோய் நொடி இல்லாம அவங்க வாழ்க்கையை வந்து முடிக்க வேண்டும். இதுதான் என்னோட ஆசை. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பார்த்தோன்னே எனக்கு அந்த அளவுக்கு மனசு பார்த்துருச்சு. புற்றுநோய் என்பது வந்து மிக சிறந்த வந்து ஒரு உடலை வந்து நம்ம ஏன்டா நம்ம வாழ்றோம் அந்த மாதிரி வந்து இந்த புற்றுநோய் வந்து நம்மளை உண்டாக்கிடும். அதுவும் இந்த 4th ஸ்டேஜ் அந்த கேன்சர் அந்த நிலைமையில அவங்க இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு இது எனக்கு வாழவே வேண்டாம், நான் வந்து செத்துடுறேன். நிறைய வாட்டி அவங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, என்னை வந்து எப்படியாவது சாகடிச்சிருங்க, என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு கேன்சர் அந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு தெரியும் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு தெரியுமா, தயவுசெய்து என்னை வந்து டாக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என்னை வந்து அழிச்சிட சொல்லு, எனக்கு உயிர் வாழ முடியலம்மா, அம்மாவால் முடியல, அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு. இது வந்து அவங்க அம்மா ஷேர் பண்றாங்க அவங்க பொண்ணுகிட்ட. அவங்க அம்மாவுக்கு அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா முன்னாடி அந்த ஒரு வழியை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு அவ்வளோ அழுகுறாங்க. டைரக்டா முருகன் கோயிலுக்கு போறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது வந்து 2015ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. டிசம்பர் மாசம் நடக்குது. அப்போ வந்து காவடி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அந்த கோயில இவங்க முருகன் கோயில போயிருக்காங்க. அப்போ வந்து பக்தர்கள் கோயில பொதுவா நிறைய பேர் பக்தர்கள் இருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க எல்லா பக்தர்களும் வந்து காவடி எடுக்கிறதா வந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து முருகனை பார்த்து இவங்க அழுது இருக்காங்க. எங்க அம்மாக்கே இந்த மாதிரி ஒரு நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு அந்த என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் அந்த வியாதி எனக்கு கொடுத்துரு, நான் என்ன பாவம் பண்ணேன், என்னால தாங்க முடியல, எங்க அம்மா என் முன்னாடி அழுவுறதை என்னால தாங்க முடியல. ஏன்னா ஒரு தாய் வந்து உங்க பொண்ணுகிட்டயோ இல்லை அவங்க பையன்கிட்டயோ வந்து என்னால முடியல, இதுக்கு மேல என் உயிர் எடுத்துட சொல்லுன்னு சொல்லும்போது யாரால எந்த ஒரு மனுஷனால வந்து அதை தாங்க முடியும். அந்த வலி யாராலையுமே அந்த மறக்கவும் முடியாது. அந்த வழியில இருந்து மீண்டு வர்றதுக்கு ஜென்மமே பத்தாதுங்க அந்த மாதிரி ஒரு வழி. ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லாத போது, எல்லாமே இறைவன் கையில இருக்கும்போது நம்ம அப்ப எல்லா சக்தியும் எல்லா ஒரு வேண்டுதலும் முருகன் கிட்ட மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா அவரு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் முருகன்கிட்ட போய் கேட்கறாங்க. அப்போ ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு யோசனை, இவங்க வந்து அந்த பக்தர்களை பார்க்கும்போது அவங்க அந்த காவடி விஷயமா வந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்க அந்த மனசுல வச்சுட்டு அப்படியே டைரக்டா ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு
அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், என் மனசுல படுது, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும், தயவுசெய்து அது மறுப்பை மட்டும் தெரிவிக்காதன்னு வந்து இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க அம்மா வந்து பரவாயில்ல சொல்லுமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நான் இந்த வருஷம் வந்து முருகனுக்காக நான் வந்து காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. சரிம்மா காவடி எடு, உன்னோட ஆசை என்னவோ அதுவே நீ பண்ணு அப்படின்னு. இந்த காவடி நான் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து உனக்கு சரியாகணுமா, எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உனக்காக அந்த காவடி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவடி எடுக்கிறாங்க. இவங்க காவடி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறமா திரும்பியும் வந்து அந்த ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, இந்த ஒரு மெடிக்கேஷன் போயிட்டு வந்து அந்த மருந்து மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறமா, ஏன்னா 4th ஸ்டேஜ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு லாஸ்டான ஒரு ஃபைனல் ஸ்டெப், எப்பவுமே லாஸ்டான ஒரு ஃபைனல் இது ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்ல வந்து தெரிஞ்சிடும் இவங்க இருப்பாங்களா, அதுக்கப்புறமா ஒரு டேட்டு கொடுப்பாங்க, இவங்க இத்தனை நாள்ல தான் வந்து உயிரோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த ஃபைனல் ஸ்டெப்ல அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அவர் சொல்லுவாங்க. அது இவங்க காவடி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே இயற்கையாகவே அது வந்து பதிவாயிருக்கு. அப்போ இவங்க வந்து காவடி எடுக்கிறாங்க. காவடி எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க, அந்த லேப் டெஸ்ட் கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து இவங்களை கூப்பிடுறாங்க, ஏன்னா அம்மா விட்டுருங்க, அம்மா வந்து கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுவாங்கம்மா, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ள போகும்போது அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு, முருகா எனக்கு இன்னைக்கும் ஒரு என்னால உன்னை பார்க்க முடியல முருகா, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என் காதால கேட்கவோ இல்லை வந்து கண்ணால பார்க்கவோ, எனக்கு உன்னோட விஷயங்கள், நீ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மெய் சிலுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது உன் காலடியிலே நான் விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து முருகன்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு இந்த விஷயம் மட்டும்தான். அந்த டாக்டர் வந்து அவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, இந்த இப்ப இருக்கிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கையில வச்சுட்டு இன்னொரு அந்த பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்காங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் அந்த பொண்ணுகிட்ட வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 ரிப்போர்ட்டையும் நான் பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க வேற பேஷண்ட் மாதிரிதான் எனக்கு தோணுது. இது என்னோட மெடிக்கல் ஹிஸ்டரியிலே கிடையாது இப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா 4th ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து உடல் இதுக்கு மேல அவங்க என்னதான் மெடிக்கேஷன் எடுத்தாலும் அவங்களால திரும்பி அடுத்த ஸ்டேஜ் கடந்து போகணும். இல்லைன்னா அந்த ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க, இன்னும் ஒரு 4 மாசமோ இல்லை ஒரு 5 மாசமோ இல்லை 6 மாசமோ தான் உயிரோட உங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் வந்து இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்க்கறதே வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், இது என்னால நம்பவும் முடியல, இந்த 2 ரிப்போர்ட் வேற பர்சன் மாதிரி தான் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு, இப்போ அவங்களுக்கு வந்து கேன்சர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த விஷயம் அவங்க வந்து கேட்கும் பொழுது அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட வந்து நன்றி கூட சொல்லல, அவங்க அப்படியே அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட் டைரக்டா எடுத்துட்டு எந்த முருகன் கோயிலுக்கு போய் இவங்க வந்து அந்த காவடி எடுக்கணும்னு அந்த சிந்தனை வந்ததோ அந்த முருகன் கோயிலுக்கு போறாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த 2 ரிப்போர்ட்டையும் வந்து அந்த முருகன் முன்னாடி வச்சுட்டு கதறி அழுகுறாங்க. நான் முதல்ல வந்து உங்ககிட்ட வந்து கேட்கும்போது வந்து ஏன் இந்த சோதனை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நீ வாழ்க்கையை மாத்துவ, எங்க அம்மா உயிரை நீ திரும்பி கொடுப்பங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உன் மண்ணை நான் மிதிச்சு நான் உன்னை வந்து கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கண்ணில் கண்ணீர் கலையவே இல்லை, அந்த அளவுக்கு இவங்க வந்து அழுது அந்த நன்றியை வந்து அவங்க சொல்றாங்க. எப்படி இருக்கும் அந்த தருணம் வந்து பார்த்தேங்க. ஒருத்தவங்களோட மனுஷனோட ஆயிலே வந்து முடிய போகுது, இனிமே உங்க அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த டாக்டர் கூப்பிட்டுருப்பாருன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நான் காவடி எடுத்துட்டு வந்தேன், இந்த காவடி இந்த தோல்ல வந்து சுமந்தது முருகனுக்காக மட்டும்தான், முருகன் பார்த்துப்பான், எங்க அம்மாவோட வாழ்க்கை முருகன் பார்த்துப்பான், இதுக்கு மேல எனக்கு பயம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த காவடி எடுத்திருக்காங்க. அந்த காவடி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது கோயில்ல வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அழுது அந்த நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த தருணத்துல அவங்க அந்த மெசேஜையும் பதிவிச்சிருக்காங்க, என் முருகன் கண்டிப்பா இருக்கான், நான் கேட்டதுக்கு விட அளவுக்கு அதிகமா முருகன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது, முருகா நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நன்றியோட அந்த கண்ணீரை வந்து தொடச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோயில்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, என்னம்மா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ கேன்சர்ல இருந்து இல்லை அப்படின்னு அவங்க சந்தோஷத்தோட அவங்க வந்து சொல்றாங்க. இதோட இவங்களோட பிரச்சனை முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு இதே ஒரு இந்த கேன்சர் கிடையாது, திரும்பியும் அந்த ஒரு கர்ப்பப்பையிலே இன்னொரு கோளாறு ஒன்று ஏற்படுது, அந்த உறுப்புலேயே வந்து இன்னொரு பிரச்சனை வந்து உண்டாகும் போது அதுக்கும் திரும்பி ஒரு மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க வராங்க. இனிமே தாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது.
இந்த 2 வருஷத்துக்கு அந்த கேன்சர்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் அந்த கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த ஒரு உறுப்புல வந்து திரும்பியும் அந்த வேற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால அந்த உடம்பு பாதிக்குது. இவங்க அந்த கீமோதெரப்பிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. போயிட்டு அவங்க வந்து திரும்பி அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, இல்ல இது இந்த முதல்ல அந்த கேன்சர்ல இருந்து காப்பாத்தியாச்சு, திரும்பி இதுல வந்து காப்பாற்றவே முடியாது, இதை நான் கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு திரும்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு போறாங்க. முருகன்கிட்ட வந்து கேட்கறாங்க, திரும்பியும் நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இவங்க வந்து காவடி எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கோயில்ல இருக்கும்போது வேற ஒரு முருக பக்தர் வந்து வேற யாரோ அந்த கோயில வந்து காவடி எடுத்துட்டு அந்த கோயில வந்து நிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பெண் முருக பக்தருக்கு வந்து சாமி வந்துருச்சு. சாமி வந்ததுக்கு அப்புறம் முருகனோட அருள் வாக்கு அவங்க வாயால வந்து சொல்றாங்க. இவங்களை மட்டும் அந்த பர்டிகுலரா இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு இவங்க கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு அவங்க கேட்கறாங்க, எதுக்காக அழுதுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களே அடுத்த விஷயத்த சொன்னாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உங்க அம்மா உன்னை விட்டு போறாங்க, இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால அந்த அருள்வாக்கு அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு வந்து, வேண்டாம் தயவு செய்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு எங்க அம்மா வேணும் திரும்ப அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அதுக்கு அவங்க அந்த அருள்வாக்கு சொல்றவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்க அம்மா உன்னை விட்டு போகலாம், ஆனா என்னைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாமி ஆடுறவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப இவங்களால அதை ஏத்துக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. திரும்பியும் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி இந்த விஷயத்த வந்து இது மகளுக்கும் தாய்க்கும் இடையில இந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி அவங்க திரும்பி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி அவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா இந்த மாதிரி வந்து நான் போனேன், இந்த மாதிரி என்ன கோயில்ல நடந்துச்சோ அதை அப்படியே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க அம்மா இந்த ரியாக்ஷன் அவங்க அழுகும்போது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அந்த சரிம்மா எனக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா இருக்கும்போது 2019 வந்து அவங்க அம்மா வந்து காலமாகறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வேலை இல்லாம போகுது. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த மகளை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னு, இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட இருந்ததும் வெறும் அந்த துணியும் அவங்க அம்மாவோட போட்டோ மட்டும்தான். வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கடா போறது, நாதியே இல்லையே, நமக்கு யாரையுமே தெரியாத நிற்கும் போது அவங்க காதலிச்ச ஒரு நபர் வந்து அவங்க அப்பாவோட வந்து இவங்க வீட்டுல பொண்ணு கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கையை வந்து கொடுக்குறாங்க. அவங்க மாமனாரும் இவங்களோட ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க தந்தையை வந்து காலமாகறாரு. அவரே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு அவர் காலமாகறாரு. இந்த விஷயத்த வந்து இவங்க எல்லாமே அந்த மெசேஜ்ல வந்து பதிவு பண்றாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு சத்திய வாக்கு முருகன் எனக்கு கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, எங்க அம்மா வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க, அதையும் தாண்டி இருக்க முடியாதுன்னு எங்க அம்மா முருகன் சொன்னாரு. அதுக்கப்புறமா நான் உங்க அம்மா விட்டு போனாலும் நான் உங்க கூடயே இருப்பேன், உனக்கு நான் வாழ்க்கை எப்பயுமே நான் தருவேன் அப்படின்னு சொன்னதுல அவர் நிச்சயமா அந்த ஒரு வாக்கை வந்து அவர் வந்து காப்பாத்திட்டாரு. அவர் காப்பாத்த இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, அந்த வாக்கை எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நான் இன்னைக்கும் நான் நன்றி கடன் செலுத்துறேன் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் அப்புறமா வந்து 2024 வந்து காவடி எடுக்கிறாங்க, மறுபடியும் எடுக்கிறாங்க. முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட அவங்க கல்யாணம் ஆகி இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து அவங்க நினைச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு வந்து முருகன் வந்து வாழ்க்கை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு மெசேஜ்ல உங்களுக்கே தெரியும், நான் இது எதுவுமே சொல்ல வேணாம். இந்த ஒரு மெசேஜ் வந்து நான் படிக்கும் போதே வந்து எனக்கு இன்னும் நீ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்க முருகா, ஆனா வந்து சில நேரங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து ஏன் தெரிய மாட்டேங்குது, அந்த கஷ்டத்தை வந்து ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லையா, இல்ல அந்த கஷ்டம் ஏத்துக்கலாங்க, கஷ்டம் ஏத்துக்க முடியாத கஷ்டங்களும் நமக்கு வரும், அந்த நேரம் காலம் நமக்கு வரும். ஆனா அந்த ஒவ்வொரு கஷ்டத்துலயும் முருகன் நம்ம கூட தான் இருக்காரு. அதுக்கான வழியும் நம்ம பக்கத்துலதான் வச்சிருப்பாரு. கொஞ்சம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா, ஆனா இந்த நல்லா பாருங்க, அந்த கஷ்டத்துல வரும்போதுதான் வந்து நம்ம முருகன் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து நம்ம இழக்கிறோம். நான் முருக பக்தர்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் மட்டும்தான், கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஒரு டெம்பரரி மட்டும்தான்.
ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு வேண்டுதல், முருகன் மட்டும்தான். முருகா நீ என் கூட இருக்க, நீ என் கூட எப்பவுமே இருப்ப, நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே வேண்டாம், இதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா முருக பக்தர்கள் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் நான் தீர வேண்டும் என்று நான் தலைவன் முருகன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். தலைவன் முருகனே துணை. தலைவன் முருகனுக்கு நன்றி.